Hi students, good morning. இந்த கிளாஸில் ஈக்குவேஷன் ஆஃப் எ பிளேன் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம் ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். எப்படி வெரைட்டியாக நம்ம கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எப்படி நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்மில் கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பாருங்கள், கிவன் என்ன கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நம்ம என்ன கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா வெக்டர் ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். அனதர் ஒன்று என்ன அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். இந்த வெக்டர் ஈக்குவேஷனில் ரெண்டு பார்ட் இருக்குது. ஒரு பார்ட் என்ன அப்படின்னா parametric format, another part என்ன அப்படின்னா நான் parametric format. சரி, இப்போ கிவனில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா 1 பாயிண்ட் இருக்குது. அந்த பாயிண்ட் என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெண்டு வெக்டர் இருக்குது. இந்த ரெண்டு வெக்டர் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஒன் யூ வெக்டர், அனதர் ஒன் இஸ் வி வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ பாருங்கள், ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் இந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகும். இன் சேம் டைம் அந்த வெக்டருக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் வந்து நம்ம கேல்குலேஷன் பண்ணுறோம். ஆனால் இந்த ரெண்டு வெக்டர் பேரலாக இருக்குமா அப்படின்னா பேரலாக இருக்காது. அப்போ பாருங்கள், அதனுடைய வெக்டர் ஈக்குவேஷனில் பேராமெட்ரிக் ஃபார்மேட் எப்படி இருக்கும்? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர், இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இதுதான் ஃபார்முலா. இப்போ இதில் ஏன் இதை பேராமெட்ரிக்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த வெக்டர் கூட எஸ்ங்கிற ஒரு ஸ்கேலர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ப்ராடக்ட் பண்ணுறோம். இந்த வெக்டரோட வி வெக்டர் கூட டீங்கிற ஒரு ஸ்கேலரை ப்ராடக்ட் பண்ணுறோம். இதில் எஸ்ஸு டீயில் என்ன அப்படின்னா அதில் ஒரு ஸ்கேலர் அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ இந்த மாதிரி ஸ்கேலரை ப்ராடக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாவே அது பேராமெட்ரிக் ஃபார்மேட் அப்படின்னு இருக்கும். அப்போ நான் பேராமெட்ரிக் அப்படின்னா இந்த எஸ்ஸு டீங்கிற ஸ்கேலர் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணி எழுதுறது தான் என்ன அப்படின்னா நான் பேராமெட்ரிக் அப்படின்னு இருக்கும். அப்போ இந்த ஏ வெக்டர் என்ன பண்ணுற அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வர. அப்போ என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர், இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். அடுத்து பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு வெக்டர் என்னன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா நான் பேரலாக இருக்கும். அதாவது யூ வெக்டரும் வி வெக்டரும் பேரலாக இருக்காது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா யூ வெக்டர் கிராஸ் வி வெக்டர் நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். அப்போ கேல்குலேஷன் பண்ணும்பொழுது நமக்கு எகெயின் ஒன் வெக்டர் கிடைக்கும். அந்த வெக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகக்கூடிய பிளேனுடைய ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு அது பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ பர்பெண்டிகுலர் அப்படின்னா இது ஒரு வெக்டர், இது ஒரு வெக்டர். அப்போ இந்த இடத்துல டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கிடைக்கணும் அப்படின்னா which gives to 0 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ ரெண்டு வெக்டரை டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு கிடைச்சிது அப்படின்னா இந்த ரெண்டும் பர்பெண்டிகுலராக இருக்குது அப்படிங்கிறது அது மீனிங். இப்படியும் நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம், இன்னொரு ஃபார்மேட்லையும் கேல்குலேஷன் பண்ணலாம். எப்படி? அப்போ இந்த இடத்துல ஒரு டாட்டு ஒரு கிராஸ் இருந்ததுனாவே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். அப்போ பாருங்கள், ஆர் எப்படி எழுதலாம் அப்படின்னா இது ஒரு வெக்டர் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். நெக்ஸ்ட்டு யூ வெக்டருங்கிறது ஒரு வெக்டர், வி வெக்டருங்கிறது அனதர் வெக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் கேல்குலேஷன் பண்ணி ஈக்குவல் டு 0ன்னு வந்தது அப்படின்னாலும் அது வெக்டர் ஈக்குவேஷன் தான் நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இப்போ இந்த வெக்டர் ஈக்குவேஷன்லேருந்து கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுக்கு நம்ம மாற்றணும் அப்படின்னா எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா ஆர் வெக்டருக்கு பதிலாக, அதாவது பொசிஷன் வெக்டருக்கு பதிலாக நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். என்னென்னு ரீப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு எக்ஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் ஒய் ஜே வெக்டர் ப்ளஸ் இசட் கே வெக்டர் அப்படிங்கிறத நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த கார்ட்டீசியன் ஈக்குவேஷனுடைய ஃபார்முலா என்ன? டிட்டர்மினன்ட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன், இசட் மைனஸ் இசட் ஒன். ரெண்டு வெக்டர், யூ வெக்டர் ஒரு வெக்டர், வி வெக்டருங்கிறது அனதர் வெக்டர். அந்த வெக்டர்னுடைய டைரக்ஷன் ரேஷியோஸ் இந்த இடத்துல நான் என்ட்ரி பண்ணுறேன். u1 u2 u3 v1 v2 v3. அப்போ டிட்டர்மினன்ட் ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம கேல்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு பிளேனோட ஈக்குவேஷன் கிடைக்கும். அது என்ன ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு கிவனில் நமக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பாயிண்ட்ஸ் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா ஏ வெக்டர், அனதர் ஒன்று என்ன அப்படின்னா பி வெக்டர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த இடத்துல ஒரே ஒரு வெக்டர் தான் இருக்கும். இந்த வெக்டர் என்ன அப்படின்னா வி வெக்டர் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இந்த 2 பாயிண்ட்ஸுமே சேமாக இருக்குமா அப்படின்னா சேமாக இருக்காது. அது எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டுமே வேறு வேறு பாயிண்ட்ஸ். அப்போ இந்த ரெண்டு டிஸ்டிங்க்ட் இருக்கக்கூடிய பாயிண்ட் வழியாகவும் பாஸ் ஆகும். இன் சேம் டைம் இந்த வெக்டருக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னா பேரலாகவும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய
பிளேனோட ஈக்குவேஷன் தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் மைனஸ் பண்ணணும். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர் இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. நம்ம இப்படியும் எழுதலாம், அல்லது இது எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா ஆர் வெக்டர் ஈக்குவல் டு 1 மைனஸ் எஸ் இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டர் இந்த ஃபார்மேட்டில் நமக்கு கிடைக்கும். அதாவது இதை நான் எடுத்து ப்ராடக்ட் பண்ணி இந்த எஸ்ங்கிற ஸ்கேலர் எடுத்து உள்ளார ப்ராடக்ட் பண்ணி நான் சிம்ப்ளை பண்ணாலும் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் இதுலேயும் அப்ளை பண்ணி கேல்குலேஷன் பண்ணலாம், இதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணி கேல்குலேஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நான் பேராமெட்ரிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஏ வெக்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வரேன். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வரும்போது ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் அப்படிங்கிறது ஒரு வெக்டராக நமக்கு கிடைக்கும். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் இல்லையா, இது ஒரு வெக்டர். அப்போ பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு வெக்டர் இருக்குது, அந்த வெக்டருக்கு இது எப்படி இருக்குது அப்படின்னா பேரலாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நான் கேல்குலேஷன் பண்ணுறேன். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஏன்னா இந்த வெக்டரும் இந்த கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டும் எப்படி இருக்கும் அப்படின்னா பர்பெண்டிகுலராக இருக்கும். பர்பெண்டிகுலராகவே டாட் ப்ராடக்ட் பண்ணி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கும் அப்படின்னா 0. இந்த மாதிரியும் நம்ம கேல்குலேஷன் பண்ணலாம். அது எப்படி எகைன் ரீரைட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸ் யூஸிங் பாக்ஸ் ப்ராடக்ட். இப்போ பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன். ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் minus a vector b vector equal to 0. சரி, இதனுடைய கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் என்ன? ரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறனால a வெக்டர்ங்கிற பாயிண்ட்டை x1 y1 z1 எடுத்துக்கிறேன். b வெக்டர் another பாயிண்ட் அப்படிங்கிறனால x2 y2 z2 சொல்லி எடுத்துக்கிறேன். using determinant of x minus x1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1. The vector v vector direction ratios entry v1 v2 v3 equate to 0. அப்போ இதுக்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறோம். அதுதான் என்ன அப்படின்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஏ பிளேன், பிளேனுடைய ஈக்குவேஷன் இன் கார்ட்டீசியன் ஃபார்மேட். நெக்ஸ்ட்டு நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, 3மே பாயிண்ட்ஸ். சரி, இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா நான் கொலினியர் பாயிண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். கொலினியர்னால் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா சேம் லைனில் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது பேர் கொலினியர். அப்போ நான் கொலினியர்னால் ஒரே லைனில் மோர் தேன் 2 பாயிண்ட்ஸ் இருக்காது, அப்போ எல்லாமே தள்ளி தள்ளி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு மீனிங். அப்போ இந்த 3 பாயிண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர் அப்படிங்கிற 3 பாயிண்ட்ஸ். அப்போ வெக்டர் இருக்குமா அப்படின்னா வெக்டரே இருக்காது. அப்போ 3மே பாயிண்டாக தான் இருக்கும். அப்போ அதுக்கு எப்படி ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறது? ஆர் வெக்டர் ஈக்குவல் டு இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 1 மைனஸ் எஸ் மைனஸ் டி இன்ட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டர். சரி, இப்போ இந்த இடத்துல ஏ வெக்டர் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டுட்டு வரேன். அப்போ நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் கிடைக்கும் அப்படின்னா ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இது ஒரு வெக்டர், சி வெக்டர் மைனஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். கிடைக்கக்கூடிய ரிசல்ட்டை டாட் ப்ராடக்ட் பண்ணி இது எதுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணுறோம். இது எகைன் எப்படி ரீரைட் பண்ண முடியும் அப்படின்னா ஒரு டாட்டு ஒரு கிராஸ் யூஸிங் பாக்ஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடியும். ஆர் பாக்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஆர் வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த இடத்துல 3மே பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால பாயிண்ட் 1 x1 y1 z1 பாயிண்ட் 2 x2 y2 z2 பாயிண்ட் 3 x3 y3 z3ங்கிற ஃபார்மேட்டில் எடுத்து நம்ம யூஸ் பண்ணோம் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் கேல்குலேஷன் பண்ணுறேன். யூஸிங் டிட்டர்மினன்ட் x minus x1 y minus y1
z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 x3 minus x1 y3 minus y1 z3 minus z1 இது எதை ஈக்குவேட் பண்ணுறோம் அப்படின்னா 0க்கு ஈக்குவேட் பண்ணி நம்ம கேல்குலேஷன் பண்ணுவோம். கேல்குலேஷன் பண்ணும்போது நமக்கு 3 பாயிண்ட்ஸினுடைய பிளேன் ஈக்குவேஷன் கிடைக்கும். இன் கார்ட்டீசியன் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த 3 ஃபார்ம்லாம் நமக்கு தெரிஞ்சுதே அப்படின்னா இதுலேருந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்மேட்டும் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் நம்ம ஈஸியாக நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்போ இந்த 3 ஃபார்முலாவில் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. அப்போ ஃபார்முலாவை எப்படி நம்ம ரிமைண்ட் பண்ணிக்கலாம், ஞாபகத்திலேயே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டெக்னிக் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த ஃபார்முலா பார்த்த உடனே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இது ஒரு பாயிண்ட் 2 வெக்டரு, 2 பாயிண்ட் ஒரு வெக்டரு, 3 பாயிண்ட் 3மே பாயிண்ட் அப்படிங்கிறத எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏ வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட்ல 1 மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். ஏ வெக்டர்னுடைய கோஎஃபிஷியன்ட்ல 1 மைனஸ் எஸ், அதாவது ஒரே ஒரு ஸ்கேலர் நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது 2 பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். அப்போ 2 பாயிண்ட்னா ஏ வெக்டர் ஒரு பாயிண்ட், பி வெக்டருங்கிறது அனதர் பாயிண்ட் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல பாருங்க, ஒரு 1 கூட என்ன பண்ணுறோம் அப்படின்னா எஸ்ங்கிற ஸ்கேலரையும் டீங்கிற ஸ்கேலர் ரெண்டையுமே மைனஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்போ இது 3மே பாயிண்ட்டு. இப்போ 3மே பாயிண்ட்னா எப்படி வரணும், ஏபிசி அப்படின்னு சொல்லி வரும். இப்போ இந்த இடத்துல 1 மைனஸ் எஸ், ஒரே ஒரு ஸ்கேலர் நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 2 பாயிண்ட். அப்போ ஏ வெக்டர் ஒன்று, பி வெக்டர் ஒன்று. அப்போ இன்னொரு வெக்டர் என்ன, வி வெக்டர் அப்படிங்கிறது வெக்டரு. சரி, இப்போ இந்த இடத்துல 1 மட்டும் இருந்தது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட் மட்டும்தான், மீதி 2 வெக்டர் அப்படிங்கிறது ஈஸியாக நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சரி, இப்போ இந்த ஃபார்முலாவில் எஸ்ஸுக்கு இந்த இடத்துல பி வருதா இல்லை யூ வருதா இல்லை வி வருதா அப்படிங்கிற ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. அப்போ அந்த கன்ஃபியூஷன் எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகத்திலே வச்சுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு லாஜிக் மாதிரி நான் சொல்கிறேன். என்ன அப்படிங்கிறது பாருங்கள், ஏ சுட்டி டிவி அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இப்போ இது என்றைக்குமே மறக்காமல் இருக்கணும்ல, அதே மாதிரி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, அதுக்காக நான் சொல்கிறேன். என்னன்னு சொல்கிறேன், ஏ சுட்டி டிவி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரி, இப்படி நீங்கள் சுட்டி டிவியே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸ் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துன உடனே இது எஸ்பின்னு வருது இல்லையா, ஸ்கூலில் புக்ஸ் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிவியை பார்க்குறீங்க அப்படிங்கிறத அப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது தேர்ட் ஒனுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்கூலில் புக்ஸ் கொடுக்குறாங்க, அது எல்லாமே ஃபினிஷ் பண்ணி போகும்போது ஸ்கூல் விட்டு நீங்கள் +2 முடிச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா ஃபைனலாக உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா டிசி. அப்போ இந்த இடத்துல 3 பாயிண்ட் இருந்ததுனாவே நமக்கு என்ன வந்துடணும், டிசி அப்படிங்கிறது இப்படி நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இது தெரிஞ்சது அப்படின்னா ஈஸியாக ரிமைனிங் இருக்கிறதெல்லாம் நம்ம இதிலேருந்து டிரைவ் பண்ணி கொண்டு வந்துடலாம். ஓகே.